வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டென்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இது மாதிரி நீங்க தானே வந்துட்டு என்னையும் அம்மாவையும் காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணீங்க. சோ உங்களுக்கு ஒரு சின்ன விருந்து வைக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஹீரோ கேக்குறாரு, நான் காப்பாத்தினா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ஹாஸ்பிட்டல்ல நின்னத நான் பார்த்தேன். மயக்கம் தெளிஞ்சு நர்ஸ் கிட்ட கேட்டேன். நர்ஸ் சொன்னாங்க, நீங்க தான் வந்துட்டு எங்களை காப்பாத்தினதா. உடனே நான் வெளியில வந்துட்டு உங்களை பார்த்தேன். நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தீங்க. என்கிட்ட நேரடியா இருந்து கூட ஒரு நன்றி கூட நீங்க வாங்கிக்கல. நீங்க பாட்டுக்கும் போயிட்டீங்க. இதுலயே உங்க பெருந்தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது புரியுது. அம்மா வந்துட்டு உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு விருந்து வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால நீங்க வரீங்களா? அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, நம்ம வரல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். அத்தை வந்துட்டு நான் தான் வந்துட்டு அந்த உண்மையான கார்த்தி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. சோ கண்டிப்பா நம்ம போகாம இருக்கிறது நல்லது கிடையாது. நம்ம போகணும் அப்படின்னு நேரா ரேவதி கிட்ட, சரிங்க நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு. ஹீரோயினும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை அவன் மட்டும் உண்மையான கார்த்தியா இருந்தா கண்டிப்பா வர முடியாது அப்படின்னு தான் சொல்லுவான். ஒருவேளை அவன் வேற கார்த்தியா இருந்தா வந்திருப்பான் அப்படின்னு. ரேவதி அங்கேருந்து வந்துட்டு, அம்மா அவருக்கு அவ்வளவு வேலைகள் இருந்தும் இங்க வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாருமா. ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா? அவரை ஒத்துக்கிட்டது ஒரு வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரி அப்படின்னு நேரா அந்த மீனாட்சியை கூப்பிட்டு, அம்மா மீனாட்சி, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க விருந்துக்கு வர போறாங்க. அவங்களுக்கு நம்ம தடபுடலாம் சமையல்லாம் சமைக்கணும். எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைங்க அப்படின்னு. இதை கேட்டதும் மீனாட்சியும், சரிங்கம்மா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் ரேவதி வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீங்க அவருக்கு இவ்வளவு ஏற்பாடுகள் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி நம்ம 2 பேரோட உயிரையும் காப்பாத்திருக்காரு. காப்பாத்தின அவருக்கு நம்ம நன்றி கடன் பண்றது இல்லையா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா நீங்க சொல்றது சரிதான். காப்பாத்தின அவருக்கு கண்டிப்பா நம்ம நன்றி கடன் செலுத்தி தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இது எல்லாத்தையுமே ராஜா கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. மாப்பிள்ளை இங்க வந்தா ஈஸ்வரி கண்டிப்பா பாத்துருவா. அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதே எதுவுமே நடக்காது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு நேரா வந்துட்டு ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க மாமா என்னாச்சு? அதுக்கு அவர் சொல்றாரு, மாப்பிள்ள வீட்டுக்கு ஈஸ்வரி வந்துட்டு உங்களை விருந்துக்கு கூப்பிட்டுக்கலாம்ல, நீங்களும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்களாம்ல. நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். ஏன் மாப்பிள்ள வரேன் அப்படின்னு சொன்னீங்க? நீங்க வர வேண்டாம், ஏதாவது சொல்லி சமாளிங்க. ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, நான் மட்டும் இப்ப வரல அப்படின்னு சொன்னா அத்தைக்கு கண்டிப்பா என் மேல சந்தேகம் வரும். சோ அதனாலதான் நான் வரேன்னு சொல்லிட்டேன். இருக்கட்டும், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா நேரா மயில கேக்குறாரு, என்னாச்சு மாமா? அதுக்கு ராஜா சொல்றாரு, இல்ல மாப்பிள்ள, மாப்பிள்ள மட்டும் வராம இருந்தா கண்டிப்பா வந்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தேகம் வருமா. அதனால மாப்பிள்ள வரேன்னு சொல்றாரு. அவரு வரேன் அப்படின்னு சொல்றாருன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு பிளானோட தான் வருவாரு. சோ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, சரிங்க மாமா, மாப்பிள்ள மட்டும் அத்தை கிட்ட மாட்டாம இருந்தா போதும் அப்படின்ட்டு. மயிலும் ஆமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேரா மீனாட்சி கிட்ட போயிட்டு, என்ன சூப்பரா சமைக்கிறீங்க போல. மீனாட்சி சொல்றாங்க, அம்மா உங்க 2 பேருமே ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து அந்த சார் வந்து காப்பாத்திருக்காரு. அவருக்கு பெரிய ஒரு விருந்து வைக்கிறது நம்மளோட கடமை இல்ல. ரேவதி சொல்றாங்க, சரிங்கம்மா, சரி ரெடி பண்ணுங்க, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுங்க, நல்லா இருக்கணும் சரியா? அவர் எங்களோட எம்டி சார், சோ அவருக்கு ரொம்ப சூப்பரா சமைச்சு கொடுக்கணும். அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, அம்மா என்னம்மா ரொம்ப அருமையா விசாரிக்கிறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல அவர் என்னுடைய எம்டி சார் இல்ல, அப்புறம் நாளைக்கு சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, அம்மா என்னுடைய சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னு யாருமே குறை சொல்ல முடியாது. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரொம்ப அருமையான சாப்பாடை நான் சமைச்சு வைக்கிறேன்.
இது கேட்டதும் ரேவதியும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் நம்ம மீனாட்சி நினைக்கிறாங்க, அம்மா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க தன்னுடைய முதலாளிக்கு விருந்து வைக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு வாசலே நிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஈஸ்வரி பாக்குறாங்க. இவ என்ன அந்த எம்டிக்கு இவ்வளவு ஆர்வமா நின்னுகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்ப கலா வந்துட்டு, என்னாச்சு அத்தை, ரேவதி வந்துட்டு வீட்டு வாசலே நின்னுகிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ இது சரிபட்டு வரல. அது கேசரி சொல்றாங்க. ஆமா கலா, எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. அவ இந்த மாதிரி எல்லாம் ஆர்வமா நின்னு பார்த்ததே இல்லையே. ஒருவேளை அவன் தான் அந்த கார்த்தியா இருப்பனும். அப்ப கலா சொல்றாங்க, மேடம் கண்டிப்பா அவன் கிடையாது. நான் ஆபீஸ்க்கு போனேன், அவனை பார்த்தேன் நேரடியாவே. அவன் அந்த கார்த்தி கிடையாது. எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கார்த்திங்கிறவரும் வந்துருவாங்க. சோ கண்டிப்பா அவர் யாரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவ அப்படி வாசலையே நிக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதுக்கு கலா சொல்றாங்க, மேடம் நீங்க கவலைப்படாதீங்க. என்னவா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எவன் உண்மையான கார்த்தி அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிரும், சரியா? ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பயங்கரமா யோசிக்கிறாரு. அப்பதான் சரி பாட்டி கிட்ட நம்ம விஷயத்த கேட்போம் அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு நேரா பாட்டிக்கு போன் பண்றாங்க. பாட்டி போன் அட்டன் பண்ணி சொல்லியா பேராண்டி அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நல்லா இருக்கீங்களா பாட்டி? பாட்டி சொல்றாங்க, ஐயா நான் நல்லா இருக்கேயா. சரி என்னோட பேத்தி என்ன பண்றா? ஆபீஸ்க்கு வந்தாளா? அவ உன்னை பார்க்க பார்க்க அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துச்சா? ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, ரேவதிக்கு எந்தவித முன்னேற்றமும் இல்ல. என்னுடைய பழைய ஞாபகங்கள் எதுவுமே வரவே இல்லை. அட்லீஸ்ட் என்னை பார்த்தாவது அவளுக்கு ஞாபகம் வரும்னு நினைச்சேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை பாட்டி. பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னையா சொல்ற? அவ உன்னை பார்த்ததோட ஞாபகங்கள் வந்துரும் அப்படின்னு நானும் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கவே இல்லையா? ஏன் அப்படி நடக்குது? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்ல விதமா நடக்கும் பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல பாட்டியும் சரியா, சரி இப்ப நீ எதுக்காக போன் பண்ண? ஹீரோ சொல்றாரு, பாட்டி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு. பாட்டி கேக்குறாங்க, சொல்லியா என்னாச்சு? அப்ப ஹீரோ விஷயத்த எல்லாம் சொல்றாரு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, அப்ப உன்னை ஈஸ்வரி விருந்துக்கு கூப்பிட்டுருக்கா, நீ அந்த வீட்டுக்கு போகணும். ஆனா ஈஸ்வரி அந்த நேரத்துல அங்க இருக்க கூடாது. அதானையா வேணும்? நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, அத்தை வந்துட்டு வீட்டுல இல்லாதபடி ஏதாவது பண்ணுங்க. பாட்டி சொல்றாங்க, என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு எல்லாம் அதை நிறைவேற்ற வேண்டியது ஏன் கடமை, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு பாட்டி நினைக்கிறாங்க, ஈஸ்வரியை எப்படி வர வைக்கிறது? ஆமா, ரொம்ப நாளா வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கு. சோ அந்த பிரச்சனைய பொதுமக்கள்கிட்ட சொல்லி ஈஸ்வரிய வந்து பஞ்சாயத்துக்கு கூப்பிடலாம். கண்டிப்பா அவ வந்துதான் ஆகணும் அப்படின்னு. அப்ப பாட்டி நேரா பஞ்சாயத்து தலைவரை போய் பாக்குறாங்க. பாத்துட்டு, ஐயா ரொம்ப நாளா இந்த ஊர்ல ஒரு கோவில் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடக்காம இருக்கு, ஈஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேளுங்களேன் அப்படின்னு சொல்ல ஊர் தலைவர் சொல்றாரு, ஆமாங்கம்மா ரொம்ப நாளா இருக்குல்ல, அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசணும்னு நாங்களே நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நீங்களாவே வந்து சொல்லிட்டீங்க, சார் நாங்க கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எல்லாரும் சேர்ந்து ஈஸ்வரி வீட்டுக்கு வராங்க. பாட்டிகள்ல ஊர் தலைவர்கள் நேரா ஈஸ்வரியோட வீட்டு வாசலுக்கு வந்து ஈஸ்வரி அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஈஸ்வரி வெளியில வந்துட்டு, வணக்கம்யா, என்ன ஊர் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க. அம்மா உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம ஊர்ல ஒரு கோவில் ரொம்ப நாளா கும்பாபிஷேகம் நடத்தாம இருக்கு. அத பத்தின ஒரு சின்ன பஞ்சாயத்து வைக்க போறோம், நீங்க வந்து கொஞ்சம் உபதேசம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல ஒரு கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்கு ஒரு ரிலேஷன் வர போறாங்க, அவங்களுக்கு ஒரு சின்னதா விருந்து வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்ப ஒருத்தர் சொல்றாரு, என்னம்மா இது, பொதுமக்களுக்காக நீங்க வருவீங்க அப்படின்னு பார்த்தா என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயோ என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த ஊர் மக்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி நீ இந்த ஊர் மக்களுக்கு வந்து தலைவி ஆயிட்ட, சோ அவங்க சொல்ற பேச்ச நீ கேட்டுதான் ஆகணும். போயிட்டு அவங்க கிட்ட என்ன முடிவோ அதை முடிவு பண்ணிட்டு வா. ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க, ஆனா வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும், அவங்களை நேரடியா பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்படி திடீர்னு சொன்னா எப்படிங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், புது விருந்தாளிய எப்படி கவனிச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ என்ன பண்றீன்னா போயிட்டு அவங்கள சந்திச்சுட்டு வா. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கலாவை பார்த்து, கலா
இது மாதிரி சந்திரா வீட்டுல இருந்தா அவ எனக்கு எல்லா வகையிலயும் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ சந்திரா இல்ல, நீ எனக்கு கூட மாட ஒத்தாசையா இருந்தேன்னா நல்லா இருக்கும். கலாவும் சரிங்க மேடம் நானும் வரேன் அப்படின்னு. அப்ப அந்த கார்த்தி சொல்றாரு, மேடம் நானும் வரேனே, இந்த ஊர் பஞ்சாயத்துல நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அங்க வந்து நீங்க எப்படி பேசுறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வாங்க போயிட்டு வரலாம் எல்லாரும் அப்படின்ட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. அவங்க 3 பேரும் போனதை பார்த்துட்டு நம்ம ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படா 3 பேரும் போய் தொலைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஈஸியா வந்துட்டு மாப்பிள்ளைய வர சொல்லி அவருக்கு விருந்து கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு நேரா அவங்க பொண்ணுகிட்ட, அம்மாடி ரொம்ப முக்கியமான ஒரு பஞ்சாயத்துமா, நாங்க போய் தான் ஆகணும், அதனால நீ வந்துட்டு பாத்துக்கமா, அவரு வந்தா அவருக்கு வந்துட்டு தேவையான எல்லாத்தையும் செஞ்சிருமா. இதை கேட்டதும் ரேவதியும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட ரேவதி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ராஜா நேரா ஹீரோக்கு போன் பண்ணி, மாப்பிள்ள நீங்க தான் இந்த பிளான பண்ணிருப்பீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது, ஈஸ்வரி வீட்டுல இல்ல, நீங்க இப்ப வரலாம் அப்படின்ட்டு. ஹீரோவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வராரு. காரை கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. அப்ப ரேவதி நேரா ஹீரோவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. ஹீரோ வந்ததும் ரேவதி சொல்றாங்க, சரி இதுதான் சார் எங்களோட வீடு அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, நீங்க பார்க்க ஏழை மாதிரி இருக்கீங்க, ஆனா உங்களோட வீடு இவ்வளவு பெருசா இருக்கு, நீங்களாம் வந்துட்டு எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையே. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சார் எனக்கு ஆபீஸ்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஆசை சார், சோ அதனாலதான் சார் நான் ஒர்க் பண்றேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, தேங்க்யூ சார் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே உங்க வீட்டுல உள்ளவங்களே எனக்கு அறிமுகப்படுத்தி வைங்க அப்படின்னு. ரேவதியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அப்பாவை பார்த்து, இவருதான் எங்க அப்பா அப்படின்னு. ஹீரோ வந்துட்டு வணக்கம் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரோஹிணி ஸ்வாதியை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அவங்க 2 பேருமே வணக்கம் வணக்கம்னு சொல்றாங்க. அப்புறமா அந்த மீனாட்சி அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு மீனாட்சி ஷாக் ஆகுறாங்க. தம்பி என்ன இங்க ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்காரே அப்படின்ட்டு. மீனாட்சி வந்துட்டு காஃபி கொடுத்துட்டு ஏதாவது பேச வர ரோஹிணி டக்குன்னு மீனாட்சியை பார்த்து, அம்மா கிச்சன்ல எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டீங்களா, போய் பாருங்க அப்படின்னு சொன்னதும் மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்புறமா ஈஸ்வரி வந்துட்டு ஊர் பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நேரா கார்ல வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம கார் வந்து வெளியில கிடக்குறத பார்த்துட்டு கலா சொல்றாங்க, மேடம் காரு கிடக்கு, இன்னும் அவரு போகல போல, இப்பதான் விருந்து கொடுக்க போறாங்க போல, அவரை கண்டிப்பா நம்ம பார்க்கலாம், வாங்க உங்களுடைய குழப்பமும் தீரும் அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு ஹே கார்த்தி அப்படின்னு சொல்லி சத்தமிட ஹீரோ வந்துட்டு திரும்பி பாக்குறாரு. அவங்க அத்தை வந்திருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ஈஸ்வரி கேக்குறாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வருவ, என்ன சொல்லிட்டு போன, இப்ப எந்த தைரியத்துல வீட்டுக்குள்ள வந்திருக்க. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க தயவு செஞ்சு வந்துட்டு ரொம்ப கோவப்படாதீங்க, உங்க பொண்ணு பக்கத்துல இருக்காங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு பக்கத்துல இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியும், அவ இருக்கிறா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் பேசுறேன். இங்க பாரு, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல, உன் முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, எதுக்குடா நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் ரேவதி கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. எதுக்காக நம்ம எம்டி சார அம்மா இப்படி பேசுறாங்க அப்படின்னு ரேவதிக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் கொடுக்குறோம். இந்த அக்சசரிஸ் வந்துட்டு ஏன் இவ்வளோ கம்மி ரேட்ல கொடுக்குறோம் அப்படின்னா இது எல்லாமே கிளியரன்ஸ் சேல்ல கொண்டு வந்திருக்கோம். நம்ம கிட்ட நிறைய கிளிப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா நீங்க ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இது ஒரு நல்ல ஆஃபர். இந்த ஆஃபரை சீக்கிரம் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில நம்ம பார்ப்போம். அண்ட் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ற உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.